இந்த குட்டி பையன் அவன் வீட்டுல வளர்க்குற நாய்களுக்கு உணவளிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்து அவனோட சைக்கோ அப்பா கோபத்துல அவனை அந்த கூண்டுக்குள்ள தள்ளி அந்த கூண்டை அடிச்சு அவனை லாக் பண்ணிடுறாரு. ஏன்னா அவருக்கு நாய்கள்னாலே சுத்தமா பிடிக்காது. நாய்களை வளர்க்கறதே வேஸ்ட்னு நினைச்சிருப்பாரு. அன்னையில இருந்து அவன் நாய்கள் கூடவே அந்த கூண்டுல வாழ ஆரம்பிக்கான். அந்த சைக்கோ அப்பா பண்ற கொடுமைகளை எல்லாம் அம்மாவால இனியும் பொறுத்துட்டு இருக்க முடியாம அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவ பையனுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கேண்டீஸும் அந்த கூண்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு கண்கள்ல கண்ணீரோட அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிடுறான். ஆனா அன்னைக்கே அவன் வளர்த்த அந்த நாய் குட்டி போடுறது. நாய் குட்டிகளை பார்த்ததும் அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா நாய்க்கு குட்டிகள் பிறந்திருக்கத அங்க வந்து அவனோட சைக்கோ அண்ணனும் பாத்துறான். அதை பார்த்து அந்த பையன் பயங்கர ஷாக் ஆகி தயவு செஞ்சு அப்பா கிட்ட இதை சொல்லிடாதுன்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிறான். ஆனா அவன் நேரா போயிட்டு அவனோட அப்பா கிட்ட சொல்லிடுறான். உடனே அவனோட சைக்கோ அப்பா கோபத்துல அங்க கண்ணை எடுத்துட்டு வேகமா வர்றாரு. அந்த பையன் அவனோட அப்பா கிட்ட எவ்வளவோ கெஞ்சிறான். ஆனா அவனோட அப்பா இன்னும் அதிகமா கோபம் அடைகிறாரு. அந்த பையனும் ஆத்தத்துல ஒரு கட்டத்துல சத்தமா அவனோட அப்பாவை கத்துறான். அவன் கூடவே சேர்ந்து அந்த நாயும் அவரை பார்த்து கோபத்துல குறைக்குது. அப்போ திடீர்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. அந்த பையன் அப்படியே அங்க பறந்து போய் கீழே விழுந்துறான். அதை பார்த்ததும் அவனோட அப்பா பதட்டத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போறாரு. ஆனா அவனோட அண்ணன் அவரை வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அவர் வீட்டுக்குள்ள போனதும் அவனோட அண்ணன் கோபத்துல எல்லாம் உன்னாலதான்டான்னு தம்பி மேல பழி போடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணாம ஒரு கர்ச்சிஃபை மட்டும் உள்ள போட்டுட்டு போயிடுறான். இப்போ அந்த பையனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. அவன் அவனோட கட்டான விரலை ஒரு பாக்கெட்ல போடுறான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்த ஒரு போலீஸ் படம் போட்டிருந்த ஒரு புக்கை எடுத்து அவனோட நாய் கிட்ட காமிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பேக்கை எடுத்து அவனோட நாய் கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் அந்த புக்ல இருந்த போலீஸ் கிட்ட கொடுத்துருன்னு சைகை காமிக்கிறான். அந்த நாயும் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வேகமா தப்பிச்சு போகுது. அப்படி போயிட்டு எல்லா ஸ்ட்ரீட்டும் அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில ஒரு வழியா போலீஸோட காரை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல போய் ஏறி நிக்குது. அதை பார்த்த போலீஸ் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாயை ஃபாலோ பண்ணியே அந்த பையனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த போலீஸ் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அங்க அந்த பையன் அடிபட்டு தரையில உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த புல்லட் அவனோட ஸ்பைனல் கார்டுல பட்டிருக்கும். இதனால அவனோட 2 கால்களும் இனிமே சுத்தமா நடக்கவே முடியாம போயிருது. அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் வீல் சேர்ல போய் எல்லா கம்பெனிலையும் வேலை தேடுறான். ஆனா அவனால நடக்க முடியாததை பார்த்துட்டு எந்த கம்பெனிலையும் அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால அவன் பயங்கர கோபமாகி அவனோட காலில் அவனே ஓங்கி அடிச்சுட்டு அங்கேயே தரையில விழுந்துடுறான். அதை பார்த்து அவனோட நாய்கள் வேகமா கூண்டை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துடுது. அந்த நாய்கள் எல்லாம் மெல்ல அவனோட பக்கத்துல போயிட்டு பாசமா அவனை லிக் பண்ணுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனோட சைக்கோ அண்ணனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. வெளியே வந்ததும் அவனோட நாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை அடையாளம் கண்டுபிடிச்சு விடாம அவனை துரத்துது. அப்போ அவன் பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடுறான். ஆனா அப்படியே ஒரு முட்டுச்சந்தில போய் மாட்டிக்கிறான். கடைசியில அவன் பண்ணின துரோகத்துக்கு சரியான தண்டனையை அந்த நாய்கள் கொடுக்குது.